அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே, இன்னைக்கு நான் ஒரு நியூஸில் பார்த்தேன் நீங்கள் சொன்னதை. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் டி.கே. சிவகுமார் அவர்களும் கர்நாடக முதலமைச்சர் அதாவது டி.கே. சிவகுமார் அவர்களும் சேர்ந்து கூட்டு சதியில் ஈடுபடுகிறார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீர் கர்நாடக அரசு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கு முன்பு திமுக இருந்த 2021 26 வரைக்கும் கேட்டதும் உடனே எல்லாம் தண்ணி கொடுக்கல. அந்தந்த டைமுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அமைப்பையும் நாடி, அதோடும் இல்லாமல் மத்திய அரசுக்கிடமும் போயிட்டு அந்த மனு கொடுத்து கடிதங்கள் கொடுத்து தேவையான தண்ணீரை பெற்று தந்தார்கள். அதை மீறியும் கொடுக்க முடியாது என்று சொல்லப்பட்ட காலகட்டத்திலும் உச்ச நீதிமன்றத்தை நாடி அங்கே போய் வாதாடி தேவையான தண்ணீரை பெற்று வந்தார்கள். இப்படிதான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைத்தது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம். உங்க ஆட்சியில கரண்ட் கட் ஆனாலும் திமுக தான் காரணம் என்று சொல்றீங்க. கர்நாடக அரசு காவேரி தண்ணியை கொடுக்கலனாலும் திமுக தான் காரணம் சொல்றீங்க. நீங்க என்ன பேசணும் என்ன செய்யணுங்கிறது தெரில. ஓகேங்களா? நாங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் தர்றோம். எங்களுடைய தலைவர் 6 மாதம் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னும் கூட டைம் தர்றோம். 5 வருஷம் இருக்குது. நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு அதோடைய இது பேசுங்க. எதுவுமே தெரியாம சும்மா எதுக்கு எடுத்தாலும் மு.க. ஸ்டாலின் தான் காரணங்கிறீங்க. புரியுது, உங்க பயம் புரியுது. என்னன்னா இந்த ஆள் மு.க. ஸ்டாலின் எதுக்கு எடுத்தாலும் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு திட்டத்தை கூட மிச்சம் வைக்காம நீங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் தெரில. எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு புரியாத காரணத்தினால என்ன சொல்றீங்க? மு.க. ஸ்டாலின் தான் காரணம், எதுக்கு எடுத்தாலும் மு.க. ஸ்டாலின் தான் காரணம், என்ன பண்ணாலும் மு.க. ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்றீங்க. சரிங்களா? இதை மக்கள் எல்லா டைமும் உங்களை நம்ப மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. கவர்ச்சியில ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சுட்டாங்க. சிஎம்மாவும் சரி, நீங்களும் அமைச்சராகவும் வந்துட்டீங்க மிஸ்டர் நிர்மல்குமார் அவர்களே. அதற்காக நீங்க என்ன போய் சொன்னாலும் மக்கள் இதை ஏத்துப்பாங்க, இதை நம்ம சொல்றது ஃபுல்லா மக்கள் ஏத்துக்கிட்டு சாமசாமி போடுவாங்கிறத நினைக்கிறது தப்பு. அதை மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் வரும், திருப்பி அடிப்பாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.